வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16/9/2025 ஹால்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும். இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள். சரிங்களா? அதுலேயும் நம்ம குறிப்பாக நேற்று கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருந்தோம். நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக 6ஆம் நம்பருக்கான சூட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 8ஆம் நம்பர் 2 நம்பருக்குமான சூட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா இன்றைக்கி அடித்த நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க, 688 சூப்பராகவே நம்பர் கொடுத்தாங்க, ஒரு நல்ல வின்னிங். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 2 நம்பருக்கான சான்ஸில் எது வரக்கான வாய்ப்புகள் இருக்கும், என்ன காரணத்தினால அந்த நம்பர் வருது, அதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஏன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ட்ரா நம்பர் ஆடுவாங்க, இல்லைன்னா ட்ரையல் நம்பர் ஆடுவாங்க, அப்படி இல்லைன்னா பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க. இந்த 3த்துக்குள்ளே ஏதாவது ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம். கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும். அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே டாப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 607ன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி 688ங்கிறது கொடுத்தாங்க. அடுத்து 485ன்னு கொடுத்தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அப்படியே நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 745. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் வருதுன்னு எதிர்பார்க்குறோம். இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 607 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது. 688 485. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி வந்து 702 367 148 939 763 745. இதுதான் நமக்கு பேசிக்காக வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நம்முடைய சேனல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ், அதாவது உங்கள் நட்சத்திரம் தான் மெயின். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நட்சத்திரத்தை பேஸாக வச்சு தான் அவங்களுடைய தசாபுத்தியே இயங்குது இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறத பேஸாக வச்சு தான் அவங்களுடைய, அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம ஜாதக நட்சத்திரத்தை வச்சு தான் உங்களுடைய தலைவிதியை முடிவு பண்ணப்படுறது. சரிங்களா? நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன தசை ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இது யோக தசை வருமா, நீங்கள் உங்கள் வாழ்நாளில் யோக தசை வருமா, இல்லை அவயோக தசை வருமா? யோக தசைங்கிறது எல்லாருக்கும் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் யோக தசைங்கிறது எல்லாருக்குமே வரக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? பொதுவாகவே வந்து யோக தசை மொத்தமாகவே ஒரு மனிதனுக்கு வந்து 120 வருடம் ஆயுள் காலம் இருந்தால் மட்டும்தான் எல்லா தேசையும் முழுமையாக வரும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கு அந்த அளவுக்கு ஆயுள் இருக்கா அப்படின்னா இல்லை. குறைஞ்சது வந்து ஒரு 3 திசை 4 திசை வரத்துக்குள்ளேயே சில பேருக்கு ஆயுள் முடிஞ்சிடும். 4 தசாங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ ஒரு தசா வருதுன்னா 18 வருஷம் அப்படி கணக்கு வச்சுங்க. 18 வருஷம் ஒரு தசா, அதுக்கப்புறம் இன்னொரு தசா வந்து 20 வருஷம் ஒரு தசா வருது அப்படின்னா அவனுக்கு 40 வயசு ஆச்சு. சரிங்களா? அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன தசா ஒரு 15 வருஷம், ஒரு 7 வருஷம் ஒரு தசா, 6 வருஷம் ஒரு தசை, இந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு ஒரு 4 தசா வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஆயுள் காலம் முடிஞ்சிடும். அது மாதிரி இருக்கும்போது யோக தசா அப்படிங்கிறது நமக்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டும்தான் உங்களுக்கு யோக தசான்னு வருமே தவிர மற்றபடி எல்லாருக்கும் யோக தசா வருமானம் கிடையாது. அப்போ எல்லாரும் மல்டி மில்லியனர் ஆயிடுவாங்க இல்லையா? ஏன் அப்படி ஆகிறதில்ல அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் யோக தசையாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு யோக தசையாக இருக்காது. இப்போ வந்து 100 பேருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு அற்பமாக ஒரு 20 பேர்த்துக்கு யோக தசை வர்றது பெரிய விஷயம். அதுதான் அப்படி தான் வரும். அதுதான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேர் ஆய்வு பண்ணால் ஒரு 20 பேர்த்துக்கு யோக தசை வரலாம். மற்றபடி 80 பேர்த்துக்கு யோக தசைங்கிறது வராது. வரும், ஆனால் அந்த வரும் காலம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்களா, உயிரோடு இருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் வரும், எல்லா மனிதருக்கும் அந்த யோக தசாங்கிறது வரும். அந்த தசா வர வரைக்கும் அவங்களுடைய இளமையில் வருதா இல்லை முதுமையில் வருதா அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. அந்த தசாவை அனுபவிக்கிறதுக்கு அவர் இருப்பாராங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து யோக தசாங்கிறது. சரிங்களா? எல்லாருக்கும் யோக தசா வந்துடுமானா கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து 16 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு 1ஆம் நம்பர் வந்து 16 நாளாக பெண்டிங்கு, பி போர்டில் 12 நாளாக பெண்டிங்கு, சி போர்டில் வந்து 3 நாளாக பெண்டிங்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 10, சி போர்டில் 7 தான். அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 32, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18, சி போர்டில் வந்து நமக்கு 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் வந்து 13, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து 23. அடுத்து வந்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, பி போர்டில் 5, சி போர்டில் 6. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துருந்துச்சு, அதனால் பி போர்டில் வந்து நமக்கு 11, சி போர்டில் வந்து 5. அடுத்து 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 1,
பி போர்டில் 3, சி போர்டில் வந்து 23 நாளாக பெண்டிங். அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 0, சி போர்டில் 0 தான். ஏன்னா இன்றைக்கி ரெண்டுமே வந்துச்சு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 18, இதில் ஒரு 22 அதிகமான பெண்டிங் நம்பராக இருந்துச்சு வந்துச்சு. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 34, சி போர்டில் வந்து 2, 7. அடுத்து வந்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 18, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து நமக்கு 5. சரிங்களா, இதான் நமக்கு பேசிக்காக வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இதில் ப்ளஸ் 2 போர்டு பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா 2ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து நமக்கு 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. அடுத்து 5ஆம் நம்பர் இல்லை, 6ஆம் நம்பர் இல்லை, 7ஆம் நம்பர் இல்லை, 8ஆம் நம்பர் இல்லை, 9ஆம் நம்பர் இல்லை, 0வும் இல்லை. இப்போ நமக்கு என்ன இருக்குது, 1, 2, 3 போர்டு மட்டும்தான் நமக்கு 2 போர்டு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங், 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங், 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. பட் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 645, 452, 625, 456, 642, 265, 452, 264, அதே மாதிரி 546, 245. சரிங்களா, இதுக்குள்ளே தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. மேபி உங்கள் கணக்கில் இது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரிங்களா, அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 64, 45, 52, 42, 62, 64, 24, 46, 25, 26, 45, 65. சரிங்களா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஓரளவுக்கு நமக்கு இந்த ட்ரா மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது மாதிரி எதுவும் கணக்கு வருதான்றதை பாருங்கள். அப்போ நம்ம நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன, நமக்கு 688ன்னு அடிக்கிட்டாங்க இல்லையா. அப்போ 8ஆம் நம்பர் பேஸ் பண்ணி அடிக்கிறாங்க. இப்போ நமக்கு இதுக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம 6ஆம் நம்பர் கொடுத்தலாம். ஏன்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் அப்படி ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 8க்கு 6ன்னு ஆடலாம். இந்த 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருங்கிறது திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் வந்து 6க்கு 4ங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 8க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான், அதில் மாற்றக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த 4 நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதாவது 6க்கு 4ங்கிறது சாத்தியமான நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கும் 4 நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 8ஆம் நம்பருக்கும் 4 நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். அதை தான் நேற்று சொன்னோம். நம்ம நேற்று சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம், இங்கே பாருங்கள். அதாவது 9ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருங்கிறது சத்தியமான நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி 0க்கு 6ங்கிறது வரக்கு வாய்ப்பு இருக்குது. 7க்கு 6ங்கிறது நம்ம நேற்றே சொல்லிட்டோம். 7ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் அதே தான். அடுத்து நம்ம என்ன சொன்னோம், 8ஆம் நம்பர் 9க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பாங்க, வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி வச்சாங்கன்னா வைக்கணும். 0க்கு 8, 7க்கு 8, இதை தான் சொன்னால் 6, 8ங்கிறது ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. அதே தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏன் அதை காமிக்கிறேன்னா அதே மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால தான் அதை காமிக்கிறேன். ப்ளஸ் 5ஆம் நம்பருக்கு 4 நம்பர், 5க்கு 6க்கு 5. சரியா, 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பருங்க, அதில் மாற்றமே இல்லை. சரி, 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருங்க நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர். அது மாதிரி வரக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை விட இன்னொரு பெஸ்ட்டுன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பர். எப்படின்னா 6க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். ஏன்னா 2ங்கிறது நமக்கு ரெட்டப்பட நம்பர், இதுவும் ரெட்டப்பட நம்பர். அப்போ 8க்கு 2, 6க்கு 2, 8க்கு 2ங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும். சரிங்களா, பட் அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 6க்கு 2, 8க்கு 2, 8க்கு 6, 8க்கு 6. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 6, 6க்கு 4, 6க்கு 8, 8க்கு 4. சரிங்களா, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. நீங்கள் அப்படி சுற்றி இப்படி வந்தாலும், இப்படி சுற்றி அப்படி வந்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியான நம்பர்கள் தான் வந்து சேருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.